தேவ செய்தியின் தலைப்பு பரலோகத்தில் தேவனோடு வாசம் பண்ண தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் உண்மை. பாகம் 2. சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 6வது வசனம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணும் இடம் பரலோகம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பரலோகத்தில் அவரோடு கூட நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். ஆதலால் தான் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ண என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்றார். சேவிப்பான் என்றால் ஆங்கிலத்தில் டு சர்வ் ஹிம் என்ற அர்த்தம். தமிழில் அவருக்கு ஊழியம் செய்கிறது என்ற அர்த்தம். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். இன்றைக்கு பரலோகத்தில் நித்திய காலமாய் இயேசுவோடு கூட இருக்க தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறது. அவருடைய வருகையை குறித்து சொல்லுகிறார். அந்த வருகையிலே அவருடைய சமூகத்திலே போய் நிற்க வேண்டுமானால் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அடிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நாம் வாழுகிற இந்த உலகம், இந்த வீடு டெம்பரரி தான். நமக்கென்று நித்திய காலமாய் வாழ பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தர் வீடு வைத்திருக்கிறாரே. அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் நமக்கு ஒரு நித்தியமான வீடு இருக்கிறது. நம்மளை அழைக்க எப்பொழுது இயேசு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்மிடத்தில் உண்மை இருக்கிறதா என்று அவர் பார்ப்பாரே. நல்ல கவனிங்க. இத்தனை வசனங்களும் பரலோக வீட்டை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்துக்காக வாழுகிறோமா
பரலோகத்துக்காக வாழுகிறோமா? அதைத்தான் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். அவரோடு கூட நம்ம நித்திய காலமாய் வாழ அவர் எதிர்பார்க்கிற உண்மை உண்டு. எந்த எந்த காரியத்திலெல்லாம் அவர் உண்மையை எதிர்பார்ப்பார்? அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது. வாசிப்போம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். நாம் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற உண்மை என்ன? எப்படிப்பட்ட உண்மையை எதிர்பார்ப்பார்? முக பாவனையில் அல்ல, வெளி தோற்றத்தில் அல்ல, இருதயத்தில் உண்மை இருக்கிறதா? அதைத்தான் பாப்பா. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை என்பது இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மையுள்ளது என்று கண்டுதான் அவனுக்கு வாக்குத்தத்தமே கொடுத்து உடன்படிக்கை பண்ணினார். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நல்லா கவனிங்க. அவன் இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா ஆபிரகாம் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவனா இருந்தான்? தேவன் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மைங்கிறது அவரிடத்தில் நமக்காக தம்மையே பலியாக்கி தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டவர், நமக்காக பலியான அந்த இயேசுவின் இடத்துல எப்படி உண்மையாயிருக்கிறோம் அதை பார்ப்பார். நல்லா கவனிக்க வேண்டாம். அப்படின்னா ஆபிரகாம் இருதயத்தில் உண்மையுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறதே, அது என்ன உண்மை? நம்ம தியானித்தது இல்லையே. How far Abraham was so faithful to God in his heart. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். எத்தனை வயசு? 75 வருது. Have we ever meditated the sacrificial love for Abraham upon God?
ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் அன்பு இருக்குங்கிறதை நம்ம எப்பயாவது தியானித்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எங்கன்னு சொல்லல, எங்க போறனே தெரியாது. அவன் தேவனை அறியாதவன், அவன் புறஜாதியில பிறந்தவன். அவன் எவ்வளவுதான் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருந்தாலும், நல்லா கவனிங்க, 75 ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருந்த தகப்பனுடைய உறவை, தகப்பன் குடும்பத்தினுடைய உறவை, தான் வாழ்ந்து கொண்டிருந்த ஊரை விட்டு, உறவினர்களை விட்டு 100% கர்த்தரை நம்பி வர வேண்டுமே. யோசித்து பார்த்தோமா? இது ஒரு சாதாரணமான அழைப்பு இல்லை. 75 ஆண்டு காலம் வாழ்ந்த தகப்பனுடைய உறவு, குடும்பத்தினுடைய உறவு, நான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு, உறவை விட்டு, தேசத்தை விட்டு எங்க போறன்னு தெரியாமலே கர்த்தரை நம்பி போக வேண்டுமானால் அவன் எந்த அளவுக்கு அவரை நம்பி இருப்பான், எந்த அளவுக்கு அவரை விசுவாசித்திருப்பான், எந்த அளவுக்கு அவர் மீது அன்பு வைத்திருப்பான். இதுக்கு சரியான அர்த்தம் சொன்னா, ஆபிரகாம் உலக வாழ்க்கையே விட்டுவிட்டு, உலக சுகத்தையே விட்டுவிட்டு, உலக உறவையை விட்டுவிட்டு தன் மனைவியையும் லோத்தையும் மாத்திரம் கூட்டிக்கிட்டு 100% கர்த்தரை சார்ந்து போகின்றான். How far he is faithful in his heart for the Lord. நல்லா கவனிங்க, நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமான ஒரு அர்ப்பணிப்பு அல்ல. அவன் அப்படி போகிறான்னா அவன் இருதயத்துக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, his faith upon God is different. ஏதோ என்னை ஆசீர்வதிக்க போகிறார், நான் இந்த உலகத்தில் நல்லா வாழப் போகிறேங்கிற எண்ணத்தில் அவன் போகவில்லை. நான் உன்னை ஆசீர்வதித்து, அப்படிதானே சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன உடனே அவன் உலக ஆசீர்வாதத்தை நம்பி போகவில்லை. நல்ல கவனிக்க வேண்டாம். When God called Abraham, he called him with a promise that I will bless you. You will be a blessing. அப்படின்னா நல்ல கவனிங்க, எதற்காக தன்னை அர்ப்பணித்தான்? எதற்காக 75 ஆண்டுகள் வாழ்ந்த உறவை உத்தறிவிட்டான்? எதற்காக எங்க போறனே தெரியாம அவர் பின்னால போனா?
அப்படின்னா அவன் இருதயத்துக்குள் இருந்த அந்த விசுவாசம் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க போறேன்னு அவர் சொல்லல, எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லல. கம் அவுட், வெளியே வா. எங்க போகிறோன்னு தெரியாமலே போய் கொண்டிருக்கிறான். வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். முழு குடும்பத்தையும் ஊரையும் உலகத்தையும் விட்டு தான் பெத்த பிள்ளைகளோடு தன் குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உறவு கிடையாது, நண்பர்கள் கிடையாது, தனக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அவரை மட்டும் நம்பி போகிறான். அப்படின்னா அவன் நம்பிக்கை என்ன? வாசிப்போம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவனுடைய எண்ணம் எல்லாம் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கணும். ஐயா, இந்த உறவு வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம். அங்க ஒரு நகரம் இருக்குது, அங்க ஒரு வீடு இருக்குது, அவரோடு கூட இருக்கலாம். அதுதான் நம்பிக்கை, அதுதான் அவனுடைய விசுவாசம். அப்படின்னா தன் குடும்பத்தை விட, தன் சொந்த ஊரை விட, உறவுகளை விட தேவன் மீது அன்பு வைத்திருந்தான் என்ற அர்த்தம். அது உலக அன்பு கிடையாது, அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற அன்புனா அந்த அன்புல தேவன் எதிர்பார்க்கிற உண்மை மறைந்து கிடக்கிறது, யாருக்கும் தெரியாது. உலக அன்புல உண்மை மறைந்து கிடக்காது. நல்லா கவனிங்க. என் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நல்லா கவனிங்க. அப்போ உன்னுடைய உறவுகளையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் சொந்த ஊரையும் விட்டு வான்னு சொன்ன அதுக்கு அர்த்தம் என்ன? நீ அவர்களை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? நல்ல கவனிங்க ஐயா. அப்புறம் உடைய வாழ்க்கை முழுவதுமே சவால் தான். அவனுடைய அன்பு தேவன் மேல இருக்கா, பெத்த பிள்ளை மேல இருக்கான்னு கூட அவர் பார்த்தாரு. ஏன் பெத்த பிள்ளையை அவர் சொன்னார் பலி செலுத்தினா, அவனை விட அவர் நேசித்தது அந்த தேவன் தாயா. அதுல உண்மை இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற உண்மை இருக்கிறது. யாருக்காவது தெரியுமா? அவரோடு கூட இருக்க அவர் உண்மையை எதிர்பார்க்கிறான். வாஸ்தவமே, பேதுரு
என் ஆண்டவரை 3 தடவை மறுதலித்த பின்பு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவை மட்டும் பார்த்து கேட்டாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 16வது வசனம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். மறுபடியும் கேட்கிறாரு, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 17வது வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். ஏன் கேட்டாரு? நல்லா கவனிங்க. இவனும் அந்த கூட்டத்தில் உள்ளவன், இவனும் இயேசுவோட இருந்தான். ஒரு வேலைக்காரி சொன்னதுக்கே மறுதலிச்சிட்டான். இன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்த இயேசு பரத்துக்கு போயிடுவாரியா? இதே பேதுரு பாடுகளுக்குள்ள போகணும். அவரை நேசித்தா மட்டும்தான் நிலைத்திருக்க முடியும். அந்த நேசம் உண்மைதானா? அந்த நேசம் இருதயத்தில் இருந்து வருகிறதா? அதை அறிந்து கொள்ளதான் 3 முறை கேட்கிறாரு. அது உண்மையான அன்பாக இருந்தால் மட்டுமே பாடுகளுக்கு மத்தியில அவரோடு கூட நிலைத்திருக்க முடியும். இல்லைனா இயேசு மரித்த உடனேயே மீன்பிடிக்க போனவன் பின்வாங்கி போய் விடுவான். அதனாலதான் கேட்கிறார். ஏன்னா அந்த பேதுரு போக வேண்டிய பல பாடுகளின் பாதைகள் இருக்கிறது. மரணத்தின் பாதைகள் எல்லாம் இருக்கிறது. அன்று அவன் மறுதலிச்சிடக்கூடாது. அந்த அன்பு உண்மையுள்ள அன்பா இருக்க வேண்டாம். அந்த அன்பு இருதயத்திலிருந்து வருகிற அன்பா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். நல்ல கவனிங்க. ஒரு வேலைக்காரி சொன்னதுக்கு அந்த ஆளை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சபிக்க ஆரம்பிச்சிட்டான்.
இன்னைக்கு அவனை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து கேட்குறானுங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக. தைரியமா பேசுகிறான். அவன் பேசுற தைரியத்தை கண்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. 17வது வசனத்தில் இருந்து, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அவளை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அடைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். நல்ல கவனிங்க, அவரை பத்தி இனி பேசக்கூடாது. தண்டனை உண்டுன்னு பயமுறுத்துறானுங்க, கட்டளை கொடுக்குறாங்க, நீ பேசாத. வாசிப்போம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். எனக்கு கருமையானவர்களே, பேதுரு மறுதலிச்சது உண்மைதான், பயந்துட்டான். ஆனா இப்போ ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், 3 தடவை நேசிக்கிறேன் சொன்னானே, அது இருதயத்தில் இருந்து வந்த அன்பு. நல்லா கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பல பாடுகளுக்குள்ள கடந்து வந்தவன் தான். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொன்னதை வாசிப்போமா? ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து, உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், எழுதியிருக்கிறபடி என்ன துன்பம் வந்தாலும் சரி, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. எந்த பாடுகளும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதுக்கு சரியான அர்த்தம், அவர் மீது உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் அர்த்தம். இந்த அன்பு உலக அன்பு இல்லை, உலக உறவு இல்லை, இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிற அன்பு இல்லை. இது பரலோகத்தில் அவரோடு கூட இருக்க வைக்கிற ஒரு அன்பு. அந்த அன்புல அவர் மீது நீ காட்டுகிற உண்மை இருக்கிறது. வாசிப்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அந்த அன்பை விட்டு பிரிக்காது. ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா, முதலாவது அவர் எதிர்பார்க்கிற உண்மை அவர் மீது வைக்கிற அன்புல இருக்கிறதா? வேத பாரகரில் ஒருவன் இயேசுட்டு வந்து கேட்கிறான், கட்டளைகள் எல்லாவற்றிலும் பிரதான கட்டளை என்ன ஆண்டவரே?
மார்க்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28 முதல் 31 வரை. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. What does it mean? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுன்னு சொல்றது, அந்த அன்பு இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அன்பு. என்ன பாடு வந்தாலும் அவரை விட்டு பிரிக்க முடியாது. அதுல உண்மை இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். நீ முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு கூறுகிறாய் தான் பார்ப்பாரு. அந்த அன்பு சோதிக்கப்படும். அதுக்கு தான் பாடுகள். அதுதான் பாடுகள். அந்த பாடுகள்ல நீ நிலைச்சிருந்தீனா நீ உண்மையுள்ளவன். நல்லா கவனிக்க வேண்டாம். அவர் மீது உண்மையான அன்பு இருந்தா அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவான். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன்னுடைய உறவையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டான் போட்டிருக்கு. அந்த கீழ்ப்படிதல்ல அன்பு இருக்கு, உண்மையும் இருக்கு. நல்லா கவனிக்க வேண்டாம். நீ எந்த அளவுக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறியோ அந்த கீழ்ப்படிதல்ல அன்பு இருக்கு. அந்த கீழ்ப்படிதல்ல அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்கு. அந்த கீழ்ப்படிதல்ல அர்ப்பணிப்பு இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல்ல உண்மை இருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்படுவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நல்ல கவனிக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொன்னா அந்த அன்பை நீ மற்றவரிடத்திலையும் காட்டணும்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. வாசிப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா அது உண்மைனா மற்றவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும்.
இருதயத்தில் கசப்பு, இருதயத்தில் வெறுப்பு, இருதயத்தில் விரோதங்கள் இருந்தா நீ அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்புல உண்மை இல்லை. அந்த அன்புல உண்மை மறைந்திருக்குன்னு சொன்னனே. நல்லா கவனிக்க வேண்டாம். மூணாவது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கட்டளையில் ஒவ்வொரு கட்டளைக்கு நீ கீழ்ப்படுகிறியா? அவரிடத்தில் அன்பு வைக்கிறது. அது ஒரு அகப்பே லவ் அல்ல, அது ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ். நல்லா கவனிங்க. உன்னையே அர்ப்பணிக்கிறது, உன்னையே வெறுக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னையே நீ வெறுத்தினாதான் பாடுகளுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில, அவமானங்களுக்கு மத்தியில அவரை விட்டோ, அவர் உன் கையில கொடுத்த ஊழியத்தை விட்டோ நீ போக மாட்டாய். அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought a good fight. என் ஓட்டத்தை முடித்தேன். I have completed my course. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Henceforth the crown of righteousness is kept for me. எப்படிப்பட்ட நம்பிக்கை! அவரோடு கூட நீ பரலோகத்தில் இருக்கணும்னா அவர் எதிர்பார்க்கிற முதலாவது உண்மை தேவனிடத்தில் தான். அந்த தேவனிடத்தில் நீ உண்மையா இருந்தா தான் அதற்கப்புறம் ஒவ்வொரு காரியத்தில் நீ உண்மையா இருக்க முடியும். அவரிடத்திலே உன்னால உண்மையா இல்லைன்னா நீ எங்கேயுமே உண்மையா இருக்க முடியாது. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் எப்படி தன்னையே அர்ப்பணித்து வெளியே வந்து அவரை நேசித்து காமிக்கிறான். ஒரு 75 வயசு உறவை விட்டுட்டு அவன் வர்றானா, எந்த அளவுக்கு தேவன் மீது அன்பும் விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருப்பான். அவரை பிடிச்சுக்கிட்டா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். பரலோகத்தை பத்தியே கேள்வியே பட்டுறாத ஆபிரகாம், அவனுடைய சிந்தை எல்லாம் பரலோக சிந்தையாக இருக்கிறது. தேவன் தாம் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆபிரகாம் அவரிடத்தில் எப்படி உண்மையாயிருந்தான்? நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறதுல
எல்லா சூழ்நிலையிலும் அதை விட்டுறவே மாட்டான். சீக்கிங் காட். நல்ல கவனிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அவருக்கு ஒரு இடத்தை உருவாக்கிட்டான், கூடாரத்தை. அங்க கர்த்தருக்கு ஒரு கூடாரம் போட்டு அவரை தொழுது கொள்ளுகிறான். அதுதான் அவனுக்கு ஆலயம். அவரை தேடுற இடம் அந்த கூடாரம் தான். 13வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டான். 1வது வசனம் அப்படித்தான் சொல்கிறது. எகிப்தை விட்டு தென் திசையில் வந்துட்டான். அந்த இடத்துல இருந்து எங்க கூடாரம் போட அங்க போய் அவரை தொழுதுகிட்டு வர்றான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டு வர்றாரு. அவர் சொன்னது மாதிரி அவனை ஆசீர்வதிக்காரு. அவன் எல்லையெல்லாம் விஸ்தாரமாக்க ஆரம்பிச்சிட்டாரு. லோத்து அவனை விட்டு பிரிந்த உடனே கர்த்தர் அவன் எல்கையை விஸ்தாரமாக்கிட்டாரு. The Lord had enlarged his territory. இப்ப கூடாரம் போட்டிருந்த கூடாரத்தை மாத்துறான். எல்லாம் கவனிங்க. அவரை தேடுறது இடத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறான். அவனுடைய ஆஸ்தியும் பெருகிட்டு அவனுடைய எல்கையும் விஸ்தாரமாயிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு அளவில்லாம வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவரை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஒரு தோப்பையே உண்டாக்கிட்டான். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 33வது வசனம். ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஒரு தோப்பை உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எங்க கர்த்தரை அவன் தொழுது கொள்ளுகிறானோ, எந்த இடத்துல போய் அவன் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறானோ, அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். That is not only a place of worship, but that is a place of hearing the voice of God. நல்லா கவனிங்க. It's very important. எங்க கூடாரம் போட்டு அவரை தொழுது கொண்டிருக்கிறானோ, எங்க தோப்பை உண்டாக்கி அவரை தொழுது கொண்டிருக்கிறானோ, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் நடக்க வேண்டிய வழி அவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னா உண்மையுள்ளவனாயிருந்துக்கோ. 22வது வசனம். தேவன் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அங்கதான் பேசுவாரு. அவன் எங்க அவரை தொழுது கொள்றானோ, எங்க அவரை தேடிக்கொண்டிருக்கிறானோ, அந்த இடத்துல அவனோடு பேசுவாரு. அவன் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அநேகம் உண்டு. அத்தனை கட்டளைக்கும் உடனே கீழ்ப்படிவான். ஆண்டவர் சொல்லி கொடுத்து ஆபிரகாமை உருவாக்கி கொண்டு வந்தாரு. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் இருதயத்தை அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். பிள்ளையே கிடையாதுன்னு பிறக்கல. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா ஆபிரகாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே தேறி இருக்கிறான் அர்த்தம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து வெளியே கொண்டு வரும்போது பார்வோன்ட்ட என்ன சொல்லி கொண்டு வர்ற சொல்ற தெரியுமா? யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். எனக்கு ஆராதனை செய்யும்படி. அந்த நோக்கம் அவரை நீ தேட வேண்டும். அவரோடு கூட உனக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அவர் உன்னை ஒரு மனுஷனாக பார்க்கல, உன்னை ஒரு மண்ணில் உருவாக்கப்பட்டவனா பார்க்கல. என் குமாரன் என்றும் என் சேஷ்டபுத்திரன்னு சொல்றாரியா. உன்னை பிள்ளையா வச்சுதான் போதிக்கிறாரு. உன்னை ஒரு பிள்ளையா வச்சுதான் போதிக்கிறாரு. நல்லா கவனிங்க. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1வது 8வது வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை. ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்து இதுவரை அவங்க கூடாரத்திலையும் தோப்புகளையும் ஆராதித்து கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சொல்லு. 22வது வசனம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். சொல்லி தருவாப்பா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும், என்ன பேசணும், எப்படி உருவாக்கணுங்கிற எல்லா காரியத்தையும் உனக்கு நான் சொல்லி கொடுப்பேன். நல்லா கவனிங்க. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம்.
மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடுகிறவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவாங்களா? Those who are seeking God, such people will come there. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவாங்களாம். யாத்ராகமம் 40வது அதிகாரம் 34 இருந்து 38 வரை. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது. நல்லா கவனிங்க, வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த மகிமை அந்த வாசஸ்தலத்தை மூடி இருந்தது. அப்ப அந்த ஆலயம் அவருடைய மகிமையில நிறைந்திருக்கிற ஆலயம். அதுக்குள்ள உங்களை உட்கார வச்சுதான் போதித்து கொண்டிருக்கிறாரு. நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். யூ ஆர் சோசன். நீங்க அழைக்கப்பட்டவங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவருடைய வருகையில நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. அப்ப அவர்களை எது மூலமா வழி நடத்துகிறாரு? அந்த வாசஸ்தலம், அந்த ஆசரிப்பு கூடாரம், அவர்களை ஆராதிக்கிற இடம். நல்லா கவனிங்க. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21, 22 வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நல்லா கவனிங்க. உங்க கூட வருவாரு. ஒரு சண்டே ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு போறியா? நீ போகும்போது அந்த தேவ பிரசன்னம் உனக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கும். நல்லா கவனிக்க வேண்டாம். இந்த பிரசன்னம் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும். இந்த ஆலயத்தில் வச்சுதான் அவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு நீ எப்படி நடக்கணுங்கிறதை வேத வசன அடிப்படையில் சொல்லி கொடுத்து கொண்டு வருவார். அதுக்கு தான் ஆசரிப்பு கூடாரம், அதுக்கு தான் ஆலயம். அவங்களை எப்படி வழி நடத்தினார், இந்த மேக ஸ்தம்பத்தில் இந்த அக்கினி ஸ்தம்பத்தில் எப்படி வழி நடத்தினாங்கிறத அறிந்து கொள்ள என்னாகமம் 9வது அதிகாரம் 15 இருந்து 23 வரை வாசித்து பார்த்துக்கிடுங்க. கர்த்தரை தேடுகிற இடமாக இருந்த இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் பின்பு ஆலயமாக மாறியது. அந்த ஆலயத்தில் அவருடைய மகிமை அதிகமாக இருந்தது. ஆகாயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஆனாலும் ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி
அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து, நல்ல கவனி, ஆண்டவர் சொல்றது, நீங்க மலைகளின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல நான் பிரியமா இருக்கிறேன், ஆலயத்தை கட்டு. அன்னைக்கு மோசேயை ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட அவரே சொன்னார். அப்ப யார் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கா? என் ஆண்டவர் கட்டியிருக்கார் ஐயா. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி இது கட்டப்பட்டது. அதுல நான் பிரியமாய் இருக்கிறேன்னு சொன்னாரு. 9வது வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் ஆலயத்தை பராமரிக்கணும்னு சொல்றாரு. அந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டும். அந்த ஆலயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்தில் அவர் உலாவிக் கொண்டிருப்பாரு. நான் வாசம் பண்ணேன்னு சொல்றாரு. நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. புதிய ஏற்பாட்டின் ஆலயத்திற்குள் வருவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 37-38. அவர் பகற் காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ரா காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அதிகாலமே தேவாலயத்திற்கு வருவார்கள். அவர் என்னெல்லாம் உபதேசித்தார்ங்கிறத தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் காண்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எந்த நாளியா? அவருடைய வருகையின் நாள். அந்த வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிறது ஆலயம்தான். அதனால சபை கூடுதலை விட்டு விடாதே. நீ எந்த அளவுக்கு சபை கூடுதலில் நீ பங்கு பெறுகிறியோ, நீ அவரிடத்தில் உண்மையாயிருக்கிறாய். அவரிடத்தில் உள்ள உண்மையை குறித்து தான் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 30வது வசனம், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருங்க.
அவர் வாசமாக இருக்கிறது, அவர் பேசுகிறது. லேவியராகமம் 20வது அதிகாரம் 7வது 8வது 26வது வசனங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிங்கிறாரு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பரிசுத்தமாக இருக்கிறியோ நீ கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறாய். அந்த பரிசுத்தத்தில் உண்மை மறைந்து கிடக்கிறது. எப்படி அன்பில் உண்மை மறைந்து கிடந்ததோ அதே மாதிரி பரிசுத்தத்தில் உண்மை மறைந்து கிடக்கிறது. அது எந்த அளவுக்கு நீ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறியோ அந்த கட்டளையின் மூலம் தான் உன்னை பரிசுத்தமாக்குகிறாரு. 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. அதனாலதான் ஆபிரகாமை பிரிச்சு கொண்டு வர்றாரு. உன் குடும்பத்தில் ஒன்று தெரிந்தெடுத்து இருக்கிறாரு. உனக்கு எத்தனையோ சொந்தம் இருக்கலாம், ஆனா உன் குடும்பத்தையே கர்த்தர் தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஐயா, உங்களை பிரித்தெடுத்தேன்னு சொல்லுகிறாரு. லேவியராகமம் 25வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளின்படி செய்து என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அப்படி ஆண்டோடு அந்த கட்டளைகளில் ப்ராஸ்பரிட்டி மறைந்து கிடக்கிறது. நமக்கு தெரியுமா? ஆசீர்வாதங்கிறது அந்த கீழ்ப்படுகிறது இருக்குதான். ஆபிரகாம் அவருடைய சொல்லு ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்தானா, அதே மாதிரி ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். அதில் ஆசீர்வாதம் மறைந்து கிடக்கிற யாருக்காவது தெரியுமா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அன்று சொல்ற எழுத்துக்கு பெயராத, இங்க குடியிரு, உன் ஆசீர்வதிப்பேன். கட்டளை வாசிப்போம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அத்தனை கட்டளைகளை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அத்தனைக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் ஈசாக்கையும் அதே கீழ்ப்படிதல் வளர்த்தான். அதே கீழ்ப்படிதல் வளர்த்ததுனால ஈசாக்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வருவாரு? அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படியும் போது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாமை அவன் குடும்பத்திலிருந்தே பிரித்தெடுத்து கொண்டு வந்து அவன் எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் அவனை பரலோகத்தில் உட்கார வைத்தாரு.
லேவியராகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக, பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போராடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்பொழுது அந்த கட்டளையின்படி நடக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது, நீ எப்படி நடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் ஆலயம். அதற்காக தான் ஆலயத்தில் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். 9வது வசனம், நான் உங்கள் மேல் கண் நோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோடு கூட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். 11-12, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார். அவருக்கு உண்மையாய் இருக்கிறதுனா என்ன? நீ எந்த அளவுக்கு அவருடைய சபையிலே வந்து அவர் கட்டளையின்படி நீ நடக்கிறாயோ, அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாகி கொண்டு வருகிறாய். அல்லேலூயா.